திருடிக்கு ஆசை இன்னைக்கு எபிசோட்ல விஜயா சொல்றாங்க, பார்வதி என்னோட 30 வருஷ ஃப்ரெண்டு. அவ என்ன நம்பி வீடு குடுத்துருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவ பணத்த காணோம்னா என்ட்ட கேட்க தானே செய்வா அப்படின்னு சொல்றாங்க. முத்துவும் மீனாவும் தான் இந்த பணத்துக்கு பொறுப்பேத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. ரவி சொல்றாரு, உங்க டான்ஸ் கிளாஸ்ல வந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது எடுத்திருக்கலாம்ல அப்படின்னு கேக்குறாரு. அவங்களாம் கலைய கத்துக்க வந்தவங்க, அவங்களாம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க விஜயா. மத்தவங்க எடுத்துக்க மாட்டாங்கன்னு ரொம்ப நம்பிக்கையா சொல்றீங்க. ஆனா அண்ணி தான் எடுத்திருப்பாங்கன்னு நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேக்குறாரு ரவி. உனக்கு மீனாவை பிடிக்கலைன்னா என்னனாலும் சொல்வியா அப்படின்னு அண்ணாமலை கோபப்படுறாரு. மீனாவை கஷ்டப்படுத்தி பாக்குறதுக்கு நீங்க ஏதாவது டிராமா பண்றீங்களா அப்படின்னு கேக்குறாரு முத்து. விஜயா சொல்றாங்க, நான் பார்வதி சொல்றதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஆனா மீனாவோட குடும்பம் திருட்டு குடும்பம் தானே அப்படின்னு சொல்றாங்க. அவளோட தம்பி என்கிட்ட இருந்தே திருடிட்டு போனவன் தானே அப்படின்னு கேக்குறாங்க. அதை கேட்ட முத்துவுக்கு கோபம் வந்துருது. அப்படி பார்த்தா இங்க ஒருத்தன் நிக்கிறானே, இவன் உன் கல்யாண மண்டபத்துல ஒரு குடும்பத்தையும் அள வச்சுட்டு போனா, அப்பாவோட பணத்தை எடுத்துட்டு ஓடினவன் தானே இவன் அப்படின்னு கேக்குறாங்க. அம்மாட்ட குடுத்து வச்சிருந்த மீனாவோட நகையெல்லாம் எப்படி கவரிங்கா மாறுச்சு? அத மாத்துனது மனோஜும் அம்மாவும் தானே அப்படின்னு கேக்குறாரு. அப்போ இந்த குடும்பமும் திருட்டு குடும்பமா அப்படின்னு கேக்குறாரு முத்து. அண்ணாமலை சொல்றாரு, இப்ப முத்துவும் மீனாவும் இந்த வீட்டை விட்டு போகணும். அதுக்காக தானே இந்த மாதிரி எல்லாம் பழி போட்டு பேசுற அப்படின்னு கேக்குறாரு. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் முத்துவும் மீனாவும் இந்த வீட்டுல தான் இருப்பாங்க. அப்படி அவங்க கிளம்பி போனாங்க அப்படின்னா என் உடம்புல உயிர் இருக்காது அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. நீ ஏன்பா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு முத்து சொல்றாரு. நீ அழாத மீனா அப்படின்னு மீனாவை சமாதானப்படுத்திட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போறாரு முத்து.